தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாகவும் இக்கூட்டணிக்கு நடிகர் ரஜினிகாந்த் முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அன்று சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவருடைய வேதா இல்லத்திற்கு சென்று அவரது புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு முயற்சி செய்வார் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்ட அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருந்து வந்தாலும் ரஜினிகாந்த் இந்த கூட்டணிக்காக முயற்சி செய்வார் என்றும் அதற்காகத்தான் அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு சென்று வந்தார் என்றும் கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி அமையலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி இல்ல திருமண விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என ஏராளமான பாஜக மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுகவினர் அரசியலை தாண்டி பாஜகவினர் அழைக்கப்பட்டதாக விளக்கம் அளித்து உள்ளனர். அதே நேரத்தில் அரசியலை தாண்டி ஏன் திமுகவினருக்கும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைக்கவில்லை என்ற கேள்வியும் தமிழக அரசியல் களத்தில் எழுப்பப்படுகிறது. 10ஆம் தேதி நடைபெறும் திருமண வரவேற்பு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மத்திய அமைச்சர்களும் ஒரே நேரத்தில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கோவையில் நடைபெற்ற ஈஷா யோகா மைய விழாவில் கலந்து கொண்ட அமித்ஷாவுடன் வேலுமணி சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்பதில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பிடிவாதமாக இருப்பதாகவும், அதேபோல் அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா ஆகியோரை இணைத்துக் கொள்வதில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பிடிவாதமாக இருப்பதாகவும் அக்கட்சியில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்து உள்ளனர். விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்வமாக இருப்பதாகவும், ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் விரும்பவில்லை என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி என்பதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக உள்ளதாக தகவல் தெரிய வருகிறது. அதிமுக தாவேகா கூட்டணி அமைய வேண்டும் அல்லது அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும். குறிப்பாக அதிமுகவினர் பாஜகவினரை விமர்சிப்பதை முற்றிலுமாக தவிர்த்தும் பாஜகவினர் அதிமுகவினரை விமர்சிப்பதை முற்றிலும் தவிர்த்து வருகின்றனர். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமையாவிட்டால் 2021ஆம் ஆண்டு போல பாஜக தலைமையில் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக தலைமையில் வலுவான கூட்டணி அமைந்தால் அதிமுக கூட்டணி வலுவிழந்துவிடும் சூழ்நிலை உருவாகலாம் என்பதை கருத்தில் கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் எங்களுக்கு எதிர்ப்பில்லை என்றும், ஓட்டுகள் சிதறாமல் ஒருங்கிணைந்து 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதே தான் அதிமுகவின் தலையாய கடமையாகும் இருக்கும் என்றும் தெரிவித்து உள்ளார். மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காமல் திமுகவை தவிர எங்களுக்கு எந்த கட்சியும் எதிரி இல்லை என தெரிவித்து உள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் மீண்டும் மீண்டும் கேட்ட கேள்விக்கு 6 மாதங்கள் கழித்து கேளுங்கள் என்றும் பதிலளித்து உள்ளார். எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள கருத்தை பார்க்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றே தமிழக அரசியல் களத்திலும்
பேசு பொருளாக மாறியுள்ளது. மேலும் தங்களுக்கு அதிமுக தரப்பில் மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு வழங்கப்பட உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்த நிலையில் அக்கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு தருகிறோம் என்று நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். தேமுதிகவிற்கு மாற்றாக மாநிலங்களவை உறுப்பினர் சீட் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் அதிமுக, பாமக, தேமுதிக போன்ற பல்வேறு கட்சிகள் 2021 அமைந்த கூட்டணி போல வலுவான கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தாவேக தலைமையிலும் வலுவான கூட்டணி அமைந்தால் தாவேக 2026 எதிர்கட்சியாக வருவதற்கும் வாய்ப்புள்ளது. ஒருவேளை திமுக கூட்டணியை உடைத்து அக்கூட்டணியில் உள்ள கட்சிகள் தாவேக தலைமையிலான கூட்டணியில் இடம் பெற்று தேர்தலை சந்தித்தால் 2011 ஆண்டு அதிமுக ஆளுங்கட்சியாகவும் தேமுதிக எதிர்கட்சியாகவும் வெற்றி பெற்றது போல் 2026 ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாக பாஜக அல்லது அதிமுக வெற்றி பெறுவதற்கும் எதிர்கட்சியாக தாவேக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தில் பாஜக, அதிமுக, தாவேக என இந்த 3 கட்சிகளின் தலைமையில் அமையும் கூட்டணியே 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.